அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முன்னிருந்த நபிமார்களாகிய அவர்களுடைய அடிச்சுவடுகளிலேயே மரியமுடைய மகன் ஈசாவையும் நாம் அனுப்பி வைத்தோம். அவர் தன் முன்னிருந்த தௌராத்தை உண்மையாக்கி வைப்பவராக இருந்தார். அவருக்கு இன்ஜீல் எனும் வேதத்தையும் நாம் அருளினோம். அதிலும் நேர்வழியும் ஒளியும் இருக்கின்றன. அது தன் முன்னுள்ள தௌராத்தை உண்மையாக்கி வைக்கிறது. இறை அச்சமுடையவர்களுக்கு அது ஒரு நல்ல உபதேசமாகவும் நேரான வழியாகவும் இருக்கிறது. ஆகவே இஞ்சிலை உடையவர்கள் அதில் அல்லாஹ் இறக்கிய கட்டளைகளின்படியே தீர்ப்பளிக்கவும். எவர்கள் அல்லாஹ் இறக்கிய கட்டளைகளின்படி தீர்ப்பளிக்கவில்லையோ அவர்கள் நிச்சயமாக பாவிகள்தான். நபியே, முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இவ்வேதத்தையும் நாமே உம்மீது இறக்கினோம். இது தனக்கு முன்னுள்ள மற்ற வேதங்களையும் உண்மையாக்கி வைக்கிறது, அவற்றை பாதுகாப்பதாகவும் இருக்கிறது. ஆகவே நபியே, நீர் அல்லாஹ் உமக்கு இறக்கிய இதை கொண்டே அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிப்பீராக. உமக்கு வந்த உண்மையை புறக்கணித்துவிட்டு அவர்களுடைய மன விருப்பங்களை நீர் பின்பற்றாதீர். உங்களில் ஒவ்வொரு வகுப்பாருக்கும் ஒவ்வொரு மார்க்கத்தையும் வழியையும் நாமே ஏற்படுத்தினோம். அல்லாஹ் விரும்பினால் உங்கள் அனைவரையும் ஒரே மார்க்கத்தை பின்பற்றும் ஒரே வகுப்பாக ஆக்கியிருக்க முடியும். எனினும் உங்களுக்கு அவன் கொடுத்தவற்றில் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காகவே இவ்வாறு செய்திருக்கிறான். ஆகவே இவற்றில் உயர்வான இஸ்லாம் கூறுகின்ற நன்மைகளுக்கு விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வின் பக்கம்தான் நீங்கள் அனைவரும் செல்ல வேண்டியிருக்கிறது. நீங்கள் எதில் அபிப்பிராய பேதப்பட்டு தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்களோ அதை அவன் உங்களுக்கு நன்கறிவித்து விடுவான். நபியே, அல்லாஹ் இறக்கி வைத்தவற்றை கொண்டே நீர் அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிப்பீராக. நீர் அவர்களுடைய மன விருப்பங்களை பின்பற்றாதீர். உமக்கு அல்லாஹ் இறக்கி வைத்தவற்றில் எதிலிருந்தும் உம்மை அவர்கள் திருப்பி விடாதபடியும் நீர் அவர்களை பற்றி எச்சரிக்கையாக இருப்பீராக. உமது தீர்ப்பை அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக நீர் அறிந்து கொள்வீராக. அவர்களின் சில கொடிய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தண்டிக்க அவர்களுக்கு கஷ்டத்தை தர விரும்புகிறான். நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலானோர் பாவிகள்தான். அறியாமை காலத்தில் சட்ட திட்டங்களையா இவர்கள் விரும்புகின்றனர்? மெய்யாகவே மறுமையை உறுதி கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்வை விட அழகான தீர்ப்பளிப்பவர் யார்?